வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இப்போ சம்மர் வந்துட்டு வடமாங்காயெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு வடமாங்காய் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் போட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு இருக்கும், கெட்டே போகாது. இது மாதிரி பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்க, நான் சொல்லித்தரேன். பாரு சுதா, லட்டு மாதிரி இருக்கு பத்தியா? மாவடு கண்ணலவோ மைனாவின் மொழி அல்லவோ, மாவடு கண்ணலவோ மைனாவின் மொழி அல்லவோ, பூவின் மணமல்லவோ பொன் போன்ற முகமல்லவோ, இது வந்து முத்தான முத்தல்லவோ. கும்பகோணம் வடவும் இதே மாதிரிதான் இருக்கும், அதுவும் நீங்க வாங்கிக்கலாம். ருமானி வடு, இந்த வடு வந்து நீளமான காம்போடு தான் வரும். இதை என்ன பண்ணணும் தெரியுமா? இப்படி ட்ரிம் பண்ணிடணும். கொஞ்சம் விடணும், ஒரு 1/2 இன்ச்சுக்கு. ஸோ யூனிஃபார்மாக எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வச்சிடணும். அழுகல் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்கள் தண்ணி கொட்டி அலம்பக்கூடாது. துணியை வச்சு இதை நல்லா ஒன்றா எடுத்து இப்படி துணி மேலே வச்சு துடைக்கணும். துடைச்சி வச்சுட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். துணியால் துடைச்சி வச்சுருக்கோம் 2 கிலோ மாவுடு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாவுடுக்கு தேவையான விளக்கெண்ணெய் முதல்ல விட்டு நல்லா அதில் பிசறி விடணும். 3 ஸ்பூன் விடணும். இது எல்லாத்துலேயும் கலந்து விட்டு பழன்னு இருக்கு. அடுத்தது பொடிச்சு வச்ச கல்லுப்பு 300 கிராம் போடுறேன். மஞ்சப்பொடி 50 கிராம், அண்ட் கடுகு பொடி நம்ம வீட்லேயே மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கலாம், கொஞ்சம் நரன்னு 100 கிராம். இப்போ ஒரு வாரத்தில் இது நல்லாவே ஜலம் விட்டுரும். ஒவ்வொரு மாடும் அப்படியே முதக்கும், எல்லாம் கொஞ்சம் சுருங்கிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அப்படியே மலர்ந்துடும். ஒரு 15 நாளில் ரெடி டு ஈட் கண்டிஷனுக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் அதை ஒரு ஜாடியில் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க. இது 2 வருஷம் ஆனாலும் ஒன்றும் கெட்டு போகாது. இதை பாருங்க, 2 வருஷம் முன்னாடி போட்டேன், எவ்வளோ ஜோராக இருக்குது பாருங்க. இதை நீங்கள் கடிச்சிங்கன்னா கிரன்ச்சியாக வடுக்குன்னு இருக்கும். 2 வருஷத்துக்கு போட்டது எப்படி இருக்குது பாருங்க. இதே மாதிரி போட்டு வைங்க, கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒரு வடு கூட கெட்டு போகாது. சாந்தா பாட்டிக்கு நீங்கள் நன்றி சொல்வீங்க. உங்கள் பதிலை எதிர்பார்த்துட்டுருக்கேன்.